ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். வணக்கம். பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மக்கள் மனதிலே நீங்காமல் ஒளிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய, மிளிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மகத்தான மக்கள் தலைவர். அந்த மாபெரும் மக்கள் தலைவருடைய பிறந்தநாள் விழாவை புதுக்கோட்டையிலே மட்டுமல்ல, சென்னை கோட்டையிலே பொதுச் செயலாளரோடு சேர்ந்து தமிழகம் எங்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சார்பில் அதிவிமரிசையாக புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஏழை எளிய மக்களுடைய மனதிலே நின்ற இந்த மாபெரும் தலைவர் அசைக்க முடியாத சக்தியாக தன்னுடைய வாழ்நாள் வரை இருந்ததோடு மட்டுமல்லாமல் 26 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எடப்பாடியார் தலைமையிலே ஆட்சி அமைக்கக்கூடிய அளவிற்கு புரட்சி தலைவருடைய ஆத்மா வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடியது. புரட்சி தலைவி அம்மா நல்லாசியோடு 26 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில ஆட்சி அமைக்கும் என்பதை புதுக்கோட்டை மாவட்ட கழகத்துடைய சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம். பலமுனை கூட்டணி இருந்தாலும் அது அதிமுகவுக்கு நல்லதுதான். ஏனென்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கென்று இன்றைக்கு இந்திய கூட்டணிக்கென்று ஒரு வலுவான வாக்கு சதவீதம் இருக்கிறது, வாக்கு வங்கி இருக்கின்றது. அதனால எத்தனை முனை கூட்டணியாக இருந்தாலும் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும். வேற என்ன கொஸ்டின்? எம்ஜிஆர் அனைவருமே கொண்டாடுறாங்க. புதுசாக கட்டி தொடங்கியவர்களும் அதிமுக வெளியே போனவர்களுமே எம்ஜிஆர் கொண்டாடிட்டு இருக்காங்க. எல்லாரும் கொண்டாடக்கூடிய ஒரு மகத்தான தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதுல மாற்று கருத்துல ஜாதி, மதம், இனம், மொழி எல்லாமே கடந்து இன்றைக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய, இன்னும் இங்கிலாந்துல இருக்கக்கூடியவர்கள்லாம் புரட்சி தலைவர் கொண்டாடுறாங்க. ஆனாலும் புரட்சி தலைவர் யாரை ஆசீர்வாதிப்பார் என்று சொன்னால், அவர் வழியிலே அவர் உருவாக்கிய கொடியை, அவர் உருவாக்கிய இந்த மூவர்ண கொடியை, அண்ணாவுடைய உருவம் பறித்த அந்த கொடி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வடிவமைத்து உருவாக்கிய கொடி. ஆக அந்த கொடியை தாங்குகின்ற அதிமுக தொண்டனை புரட்சி தலைவர் அவருடைய ஆத்மா ஆட்சி கட்டிலே அமர்த்தும். கட்சி தொடங்கியவர்கள் எம்ஜிஆர் விமர்சனையா இது பண்றாங்க, ஆதரிச்சு பேசுறாங்க. திடீர்னு எம்ஜிஆர் புகழ்ந்து பாடுறாங்க. இல்ல, அது அவர்களுடைய சந்தர்ப்பத்திற்காக அந்த நிகழ்வுகள் நடக்கலாம். அதான் நான் தெளிவா உங்களுக்கு சொல்லிட்டேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மகத்தான மக்கள் இயக்கத்தை உருவாக்கி, திட்டங்களை கொடுத்து, இயக்கத்தை வளர்த்து, இயக்கத்தை நெற்றியை வேர்வையும் ரத்தத்தையும் சிந்தி வளர்த்து, அவர் எம்ஜிஆர் கொடுத்த அந்த பாதையில, அண்ணா கொடுத்த அந்த வழியில, எம்ஜிஆர் கொடுத்த அந்த பாதையில, அம்மா வழிநடத்திய அந்த பாதையில இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் அதே கொள்கையோடு மாறாமல் இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார் தலைமையில அணிவகுத்து நின்று கொண்டிருக்கிறது. ஆக எம்ஜிஆருடைய ஆசையும் அம்மாவுடைய ஆசையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, இந்த மக்கள் இயக்கத்திற்கு உண்டு என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். மக்கள் இயக்கத்திற்கு மட்டுமே உண்டு. 2.0